எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. குரு பெயர்ச்சி மேசம். சனி பகவானின் கடுமையான தாக்கத்தால் தூக்கமின்மை, மன உளைச்சல், எதிலும் ஒருவித சலிப்புத்தன்மையோடும், தொட்ட காரியங்களில் அதிக அசுப விரயங்களும், குடும்பத்திலும் மகிழ்ச்சியற்ற அமைப்பும், சமூகம் மற்றும் குடும்பங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தலையோடியும், வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவிப்பதும், தூக்கமின்மை, மன உளைச்சல்களால் செயல்திறன் குறைந்து உடலில் ஒருவித மந்தத்தன்மையும், தொழில் எதிரிகளில் செயல்பாடுகளால் மன சோர்வுகளும், தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் மனக்கசப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தற்போதைய குருவால் அனைத்து நிலைகளையும் தன் கட்டுக்குள் வைத்து வெளிப்பார்வைக்கு சரியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் பல ஆழமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு மே 14 வருகின்ற குரு பெயர்ச்சியானது நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சாதகமான நிதி சம்பந்தப்பட்ட நற்பலன்களை குரு தரவிருக்கிறார். வாடிக்கையாளர்களின் ஆதரவால் தொழிலில் லாப மேன்மை அடையக்கூடிய ஏற்றமான அற்புதமான வாழ்க்கையை குரு தர காத்துக்கொண்டே இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து உங்கள் நிதி நெருக்கடிகளை தவிடுபடியாக்கும் அதிர்ஷ்டமான காலகட்டமாகும். தந்தையார் மற்றும் தந்தை வழி உறவுகளில் நிதி உதவி மற்றும் நல்லுறவு கூடி வரும் இனிய காலமாகும். மேலும் மூத்த சகோதரர்களால் ஆதாயமும், தொழில் நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத லாப மேன்மையை அடையக்கூடிய சிறப்பான காலகட்டமாகும். சனியின் கடுமையான தாக்கத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் உங்கள் இயற்கை குணமான விவேக தைரியம் கலந்து முயற்சியோடும் பின்வாங்காமல் செயல்படும் எந்த காரியமும் முழுமையான வெற்றியை தரும். நிதானம், குடும்பம் மற்றும் தொழில் நிலையில் தேன் தடவிய வார்த்தைகளையும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையோடும் செயல்பட வேண்டும். ஆன்மீகம் மற்றும் சமூக சேவைகளில் ஈடுபட்டு சுப விரயம் செய்யும் போது உங்களுடைய அசுப விரயங்கள் குறைந்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். குரு மேச நண்பர்களுக்கு 85% நன்மையான பலனும் 15% தீமையான பலனும் தர காத்துக்கொண்டு இருக்கிறார். இந்த 15% பாதகமானது குடும்ப நிலையிலும், வயதுக்கேற்ப உடல் உபாதைகளாலும், கடன் அமைப்புகளாலும், தொழில் போட்டி அமைப்புகளாலும் சார்ந்ததாகவே இருக்கும். இது குரு கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சனியால் தரக்கூடிய பாதகமாகும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.